Dear in Christ, Praise Lord. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 10 நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், எல்லா லேக்னஸையும், எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் விடாய்த்து போய் வேதனையோடு கண்ணீரோடு தாழ்ச்சியாய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, தேவையோடு கூட நின்று கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் கர்த்தரை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 84:11 பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற வார்த்தை சொல்கிறது. கண்டிப்பாக தேவனை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை செய்வார். யோபு 4:10 சொல்கிறது, சிங்கத்தின் கர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும், பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி கொடுவார். சங்கீதம் 104:21 இவ்வாறாய் சொல்கிறது, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட எங்கள் வாழ்க்கையில் இருக்க சோர்வை நீக்கி போடுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும், பாடுகளையும், நிந்தைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு விடுவார். சங்கீதம் 34:1 சொல்கிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நீங்கள் எப்பொழுதும் துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களையும் மாற்றி போட்டு விடுவார். மத்தேயு 6:32 சொல்கிறது, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்த தேவனோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையோடு கூட அவரிடத்தில் நாம் அவர் சேரும்போது கண்டிப்பாக நமக்கு அவர் நன்மையை வழங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு துணையாய் இருந்து நம் தேவைகளை கர்த்தர் சந்தித்து நிறைவாய் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். எந்த போராட்டமும் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஒன்றுமில்லாமல் உங்கள் பாடுகள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், வேதனை, கண்ணீர், துக்கம், துயரங்கள் முற்றிலுமாய் உங்களை விட்டு அகன்று போகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம். I am Pastor and Prophet P. Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 807-2959-858. இன்று உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். God bless you.